வணக்கம் தீபம் தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்தது V4U நிறுவனத்தினரும் செரண்டிப் நிறுவனத்தினரும் இணைந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு ஒரு நடை யாத்திரையை மேற்கொள்கின்றார்கள். இந்த நடை யாத்திரையின் நோக்கம், இது நடை யாத்திரையின் ஊடாக மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்றை மேற்கொண்டு அதனூடாக பணம் சேகரிக்கப்பட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தெரிவு செய்து அந்த கிராமங்களுக்கு அனைத்து வகையான உதவியும், சுகாதாரம், மருத்துவம், கல்வி, பாடசாலை வசதி என்று சொல்லக்கூடிய மற்றும் கைத்தொழில் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான உதவிகளையும் வழங்கி அந்த கிராமத்தை முன்னேற்றுவது தான் இந்த நடைபாதையின் நோக்கம். இந்த நடைபாதையை V4 நிறுவனத்தினார் செரண்டிப் நிறுவனத்தினரோடு இணைந்து இந்த ப்ராஜெக்டை செய்கிறார்கள். V4U நிறுவனத்தில் நான் இருக்கின்றேன். V4U 2009ஆம் ஆண்டு நடந்த யுத்தத்திற்கு பிறகு அங்கு இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக தொடக்கப்பட்டது 2010ஆம் ஆண்டளவில். நாங்கள் முதலில் சிறு அளவிலான வேலைகளை செய்து வந்து அதில் சில பிழைகள் விட்டு அதை திருத்தி பின்பு நாங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளால் அங்கே இருக்கின்ற கணவரை இழந்த பெண்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றோம். புதுக்குடியிருப்பு, ஒட்டிசுட்டான் போன்ற பகுதிகளில். நான் இன்றைக்கு நடக்கின்ற ஸ்பான்சர் ஒர்க்கை பற்றி சொன்னால், எமக்கு உதவி வழங்கி கொண்டு உதவியாளராக இருக்கும் வானதி சூரியகுமார், இன்றைக்கு அவர் இந்த ஸ்பான்சர் ஒர்க்கை நாங்கள் நடத்தி இதில் பணம் சேர்த்து அங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இதோடு தொடக்கினார். பின்பு இதற்கு முதல் நாங்கள் ஒத்துழைப்பு சேரிட்டிஸ், கொலபரேஷன் ஆஃப் சேரிட்டிஸ் என்று எல்லா சேரிட்டிஸையும் ஒன்றாக கொண்டு வந்து நாங்கள் அங்கே இருக்கிற விட்ட பிழைகளையும் சரிப்படுத்தி என்ன மாதிரி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் உதவிகளை செய்து அதை நல்லாக செய்யலாம். சேரிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரு கிராமத்தில் உதாரணமாக சொல்ல போனால் பாடசாலை தேவை, பின்பு கல்வி, சுகாதாரம், வேலை, உத்தியோகம், இதுகள் எல்லாம் தேவை. ஆகவே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம்னா நாங்கள் ஒவ்வொரு சேரிட்டிஸும் வந்து வெவ்வேறு விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒத்து உழைத்து எல்லாத்தையும் ஒரு இடத்தில் வடிவாக செய்தோம்னா நாங்கள் நிறைய வேலைகளை செய்யலாம் என்று எமது உறுப்பினர் திலகா ஒரு ஐடியாவை கொண்டு வந்து சேரிட்டிஸ் எல்லாத்தையும் ஒத்துழைப்பு என்ற ஒரு கூடையின் கீழே கொண்டு வந்தார். அதன் நிமித்தம் ட்ரிஷா, செரண்டிப், V4U, ஒரு பானை, இன்னும் பல சேரிட்டிகள் அதில் இணைந்துள்ளன. ஆனால் இன்று நாங்கள் உண்மையாக V4U செரண்டிப்பும் ஒத்துழைப்பில் இருந்து இந்த ஸ்பான்சர் ஒர்க்கு செய்கிறோம். இதில் வருகின்ற பணம் அங்கு ஒரு கிராமத்தை என்ன மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணலாம், அதற்குத்தான் நாங்கள் பாவிக்க போகின்றோம். அத்துடன் சில வேளைகளில் V4U இப்போ தண்ணி இல்லை, அங்கே மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறார்கள் என்று நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முதலாகவே ஒரு 15-20 நாட்கள் இருக்கும், அதற்கு முதலாகவே தண்ணியை கொடுக்க தொடங்கிவிட்டோம். நாங்கள் சொன்னோம், அரசாங்கம் கொடுக்கும் இடங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் தண்ணி இல்லாமல் எங்கே மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்ணியை கொடுக்கும்படி V4U அந்த தண்ணியை மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதை கொடுக்கும் பொழுது நேற்று 2 நாட்களுக்கு முதல் அங்கிருந்த ஒரு பாடசாலையில் இருந்து எங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. நாங்கள் இந்த ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே நேரம் பொன்னகரில் இருக்கும் ஒரு பாடசாலை, கிளிநொச்சி பொன்னகரில் இருக்கும் ஒரு பாடசாலையின் அதிபர் எங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்கிறார். அவரிடம் 85 பிள்ளைகள் முற்பள்ளி படிக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு இருந்து படிக்கிறதுக்கு கதிரமேச இதுகள் இல்லை, அதுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? அப்போ நாங்கள் யோசித்தோம், இப்படி கணக்கு தேவைகள் அங்கே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போ அந்த பாடசாலைக்கு ஒன்றை விட்டு ஒரு நாள் 1000 லிட்டர் தண்ணி கொடுத்து கொண்டு வரோம். அந்த பாடசாலை மட்டுமில்லை, V4U மூலம் வெவ்வேறு இடங்களுக்கு கொடுத்து கொண்டு வரோம். அப்போ நாங்கள் இதை பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த இப்போ கொலபரேஷன், ஒத்துழைப்பு மூலம் எல்லாரும் ஒத்து உழைத்து என்ன மாதிரி இந்த வேலைகளை செய்யலாமென்று இதன் முதற்படிதான் இன்று நாங்கள் தொடங்கி இருக்கிற ஸ்பான்சர் ஒர்க். நாங்கள் இதை செய்ய தொடங்குகின்றோம். ஆனால் நாங்கள் இந்த படியில் ஏறிக்கொண்டு போகின்றோம். ஆனால் சில வேளைகளில் நாங்கள் படியில் இறங்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும். மக்கள், நீங்கள் இதை நான் தீபம்
தொலைக்காட்சி நிலையம் ஐ திங்க் இதை ஃபாலோ அப் பண்ணுவார்கள் என்று தான் நான் அவர்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் இருக்கும். நாங்கள் இதை எப்படி போகின்றதுண்டு நாங்கள் எப்போ வந்து தீபத்தில் சொல்லுவோம். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட், எல்லாரும் பார்க்கலாம் கேட்கலாம், என்ன கேள்வியும் கேட்கலாம் நாங்கள் செய்கிற விஷயங்களை. ஆனால் நாங்களும் ஒரு மனிதர் என்ற முறையில் சில வேளைகள் பிழைகள் விடலாம். நான் இன்றைக்கி தீபத்தில் வந்து சொல்லி போட்டேன் இவையிலையும் செய்யலை. ஏனென்னா அங்கே இருக்கின்ற நிலைமை, அரசாங்கத்தின் நிலைமை, நாங்கள் இதை பிளான் பண்ணுறோம். சில நேரம் அந்த பிளானில் திருப்பங்களும் ஏற்படலாம். ஆகவே எங்களுக்கு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற மக்களை பொறுத்தளவில் எங்களை வெளிநாட்டில் இருக்கிற மக்களோட உதவி தேவை. நான் உண்மைக்கு இன்றைக்கு இதை யோசித்தேன். என்ன மாதிரி என்றால் இங்கே ஒரு சில்ட்ரனின் நீடண்டு லண்டனில் இங்கிலாண்டில் ஒரு ப்ரோக்ராம் வைப்பார்கள். இன்றைக்கு சிறுவர்கள் சில நேரம் அவர்கள் இதில் பார்த்தேன் சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி காசு எடுத்திருக்கிறார்கள் 1000 பவுண்ட்ஸுக்கு கிட்ட. அந்த வானதியின் 2 பிள்ளைகள் நான் பார்த்த பொழுது இதில் பார்த்தேன் 1000 பவுண்ட்ஸுக்கு 2 பேரும் செப்பரேட்டாக நியர்லி 2000 பவுண்ட்ஸ் சேர்த்திருக்கின்றார்கள். ஆகவே மற்ற பிள்ளைகளும் கணக்கு சிறுவர்கள் வந்து பங்கு பெற்று வந்திருக்கின்றார்கள். நான் அதை பார்த்துட்டு நிச்சயம் எங்களுக்கு இப்படி ஒரு V4Uக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது, அங்கே இருக்கிற 85 பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க உண்டு. அப்போ இந்த சிறுவர்கள் சில்ட்ரனின் நீட் அண்டு இதை நாங்கள் கொண்டு வந்து எவ்ரி இயரும் இந்த ரிச்மண்ட் பார்க்கில் இப்படியான ஒரு பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து மணி கலெக்ட் பண்ணி இப்படியானதை காசை எடுத்து கொண்டு போய் நாங்கள் அங்கே உள்ள மக்களுக்கு எப்படி நல்ல முறையில் சரியான முறையில், ஏனெண்டா V4Uவை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நாளும் ஒரு 50,000 10,000 அதை முதல் தொடக்கத்தில் செய்த நாங்கள் அதில் பிளவிட்டுட்டோம். நாங்கள் இனிமேல் ஒரு ஆளுக்கு சும்மா இருக்க கொண்டே காசு கொடுக்க மாட்டோம். அவர்களுடைய வேலை திட்டத்துக்கு தான் உதவி செய்வோம். ஏனென்றால் நாங்கள் சும்மா இருக்க அவர்களுக்கு காசை கொடுத்து அவர்களோட லைஃப்பை வீணாக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை என்று இதை ஸ்டடி பண்ணிட்டோம். ஆறபடியாக அவர்களுடைய தொழிலுக்கு எப்பவும் நாங்கள் 2 கரம் நீட்டி உதவி செய்ய, அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தொழிலுக்கு தேவையென்றா V4Uவை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் அதை செய்வோம். அதே நேரத்தில் நான் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம், அல்லாட்டி நான் தீபத்தின் உதவியை கேட்குறேன். என்ன மாதிரி என்றால் இது ஒருக்கா இங்கே இப்போ தீப நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எங்களுக்கு இந்த டொனேஷன், ஏனெண்டா சில்ட்ரனின் நீட்டில் வந்து டெலிவிஷனில் ப்ரோக்ராம் வைக்க மக்கள் டொனேட் பண்ணி கொண்டு இருப்பார்கள் காசை. ஏனெண்டா அது கணக்கு காசு கொடுக்க தேவையில்லை. 5 பவுனாக இருக்கலாம், 2 பவுனாக இருக்கலாம். உங்களால் இயன்றளவு டொனேஷனை இந்த சேரிட்டி ஒர்க்குக்கு உங்களை தாழ்மையுடன் டொனேட் பண்ண சொல்லி கேட்குறேன். ஏனெண்டா இந்த காசு நாங்கள் ஒரு வழியிலையும் இந்த ஒத்துழைப்பு மூலம் ஒரு நாளும் பிழையான வழியில் நான் செலவழிக்க மாட்டோம் என்று தான் உறுதி கூறுறேன். இது நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு டொனேட் பண்ண காசு உங்களால் டொனேட் பண்ண முடியுமெண்டா இங்கே லண்டனில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை, தீபத்தை பிரான்ஸ், ஜெர்மனி மற்ற இடங்களில் இருந்தும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதுக்கு நீங்கள் டொனேட் பண்ண வேண்டிய, எனக்கு தீபம் தொலைக்காட்சி இதை படம் எடுத்து போடுமாக இருந்தால் நான் இதை காட்டுகின்றேன். நீங்கள் உண்மைக்கு எங்களோட V4U வெப்சைட் www.v4uuk.org மை டொனேட், நீங்கள் காசு எங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு mydonate.bt.com/events/V4U/1 எங்கள் சேரிட்டி நம்பர் 177870. இதை தீபம் தொலைக்காட்சியினர் திரும்பி இன்றைக்கு போடுவார்கள் என்று நினைக்கின்றேன். தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கும் எமது நேயர்கள் இதை டொனேட் பண்ணி நாங்கள் செய்யும் திட்டத்திற்கு உங்கள் உதவிகளை தந்து, எங்களை போன்ற வெவ்வேறு சேரிட்டிகள் இதில் நாங்கள் மட்டும் செய்யவில்லை, நாங்கள் இதை யோசித்து கொண்டிருக்கிறோம். செரண்டிஃப் வந்து அவர்கள் முற்பள்ளி எஜுகேஷனோட அவர்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதாக நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் வேறு சிறிதழும் செய்கின்றார்கள். V4U நாங்கள் கணவரை இறந்த பெண்கள் வெவ்வேறு இது இப்போ தண்ணி இல்லை, அவசர தேவை, அதுகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் ஒரு பானை சாப்பாடு. இப்போ நாங்கள் இந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கிராமத்தில் வந்து கணக்கு தேவைகள் உண்டு. அப்போ ஆகவே ஒவ்வொரு சேரிட்டிஸும் இதில் என்னென்னத்தில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறீங்களோ தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த ஒத்துழைப்பில் கலந்து இதில் உங்களோட பங்கை ஏற்றுக்கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் V4U சார்பிலும்
ஒத்துழைப்பு சார்பிலும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ட்ரிஷா, நீங்கள் வந்து செரண்டிப் சில்ட்ரன்ஸ் ஹோமை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்றீர்கள். எந்த அடிப்படையில் V4U நிறுவனத்தோடு கொலாபரேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்ல முடியுமா? ஒத்துழைப்பு என்ற அடிப்படையில் ஒத்துழைப்பு, அதாவது எங்களோட தமிழ் சொல்லு ஒத்துழைப்புன்றது எல்லாவற்றையும் குறிக்கும். ஸோ ஒத்துழைப்பு என்ற ஒரு கிளப் என்று சொல்லலாம், கொலாபரேஷன் என்று சொல்லலாம். அதன் கீழ் எமது மக்களின் உதவியுடன், ஆஃப்கோர்ஸ் விதவுட் தேர் ஹெல்ப் தேர் இஸ் நத்திங் கேன் பி டன். ஸோ அவை எல்லாருடைய உதவியையும் உள்வாங்கி அதன் மூலம் நாங்கள் எமது நாட்டில் உள்ள எமது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இதை நான் 5 வருஷமாக செரண்டிப்பூடாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். செரண்டிப்பு நிறைய சேவைகளை செய்திருக்கின்றது. நான் செரண்டிப்பின் பிரதிநிதியாக ஒவ்வொரு முறையும் தீபத்திலும் மற்ற தொலைக்காட்சிகளும் வந்து எமது ப்ரொஜெக்ட்ஸை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கின்றேன். கடைசியாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே அது எல்லாவற்றையும் சொல்லி நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. எமது வெப்சைட்லே யாராவது விரும்பினா பார்க்கலாம். www.serendipchildrenshome.com. Serendip with an Serendip Children's Home with an S at the end. So Serendip Children's Homeன்றது ஒரு ஃபிசிக்கல் பில்டிங் இல்லை. இது வந்து இன்றைய காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் மாத உதவி செய்கிறோம். அதை விட எஜுகேஷன் இஸ் ஹார்ட் ஆஃப் அவர் ப்ராஜெக்ட். ஸோ வன்னியில் 25 பள்ளிக்கூடத்துடன் நேரடி தொடர்பு வைத்து அந்த 25 பள்ளிக்கூடத்துக்கு ஊடாக ஐசிடி, வொகேஷனல் ட்ரைனிங், நர்சிங் ட்ரைனிங், மற்றது நார்மலாக எங்களோட பிள்ளைகளுக்குரிய சாதாரண கல்வி, மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதையும் விட நமக்கு இப்போது மிகவும் நெருக்கமான ஒரு ப்ரொஜெக்டாக தெரிகிறது என்னவென்று சொன்னால், இந்த கிராமங்களை எப்படி நடக்குதுன்னு சொன்னால், எல்லா சேரிட்டியும் நிறைய உதவிகள் செய்கிறார்கள். ஆனால் என்ன, ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொன்று செய்கிறபடியால் இன்னும் அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை அடையலாமல் இருக்கிறது என்பது என்னுடைய நோக்கம். ஐ மே பி ராங். அப்படி ஒரு கட்டத்தில் வரும்போது இப்போ நாங்கள் V4U அவைக்கு சில சர்டன் எக்ஸ்பர்டீஸ் இருக்கின்றது, நமக்கு சர்டன் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறது, அதே மாதிரி மற்ற சேரிட்டிகள். ஸோ எல்லோரும் சேர்ந்து இதன் செய்யும்போது நிச்சயமாக நம்மால் இந்த நிலைமையை மாற்ற முடியும். எமது பிள்ளைகளுக்கு இங்கே கிடைக்கிற கல்வியை சலுகைகளும் அங்கு நிச்சயமாக அங்குள்ள எமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேணும். அதுதான் பாட்டம் லைன். ஸோ நாங்கள் கஷ்டப்படுறது, வேலை செய்கிறது எல்லாம் எமது மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக. ஸோ அதே அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக எல்லா மக்களையும் எமது சேரிட்டி செரண்டிப்பு ஊடாகவும் V4U ஊடாகவும் மற்ற இதில் இணைந்திருக்கிற மற்ற சேரிட்டிகள் ஊடாகவும் எமக்கு உதவி செய்து இந்த நிலைமையை, எமது நாட்டில் உள்ள நிலைமையை மாற்றும்படி கேட்குறேன். மிஸ்ஸஸ் தவதேவா சொன்ன மாதிரி நாம் அவர்களை சோம்பறியாக்க முடியாது. சோம்பறியாக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இப்போ இருக்கின்றோம். அதாவது போருக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் இமோஷனலாக ரியாக்ட் பண்ணி அவர்களுக்கு பணத்தையோ அல்லது வேறு தேவைகளையோ கொடுத்து கொண்டு வந்தோம். அது ஒரு கட்டத்திலே நாங்கள் குறைத்து ஒரு சஸ்டெயினபிலிட்டியை கொண்டு வர வேணும். அதாவது அவர்களோட எதிர்காலத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வர வேணும். அதுக்கு இதுதான் ஒரு வழி என்று நான் நினைக்கிறேன். இந்த குயிக்காக கடைசியாக நாம் முடிக்க முதல் சொல்வது என்னென்னா, இந்த கிராமத்தை முன்னேற்றுறது பல பேரும் பல விதமாக கூட அதை டிஃபைன் பண்ணலாம். ஆனால் இப்போ எமது நோக்கம் என்னென்னா, இப்போ மிக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருந்து ஆரம்பித்து அந்த கிராமத்துக்கு ப்ரீ ஸ்கூல் தேவையாக இருக்கும், முன்பள்ளி, அந்த கிராமத்தில் உள்ள ஒரு விதவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவையாக இருக்கும், அங்கே உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு தொழில் செய்ய வேண்டிய தேவை இருக்கும், பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை இருக்கும். ஸோ எல்லாவற்றையும் மனதில் வைத்து ஒரு சரியான முறையிலே பரலலாக எல்லாத்தையும் செய்கிறது. ஸோ செரண்டிப் மேபி நாங்கள் எஜுகேஷனில் இன்வால்வ் பண்ணுவோம், V4U விரோசன ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு கிராமத்தை ஃபோக்கஸாக வச்சு எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டோம்னா நிச்சயமாக அந்த கிராமம் ஒரு சஸ்டெயினபிலிட்டியை ரீச் பண்ணும். ஸோ அதை வச்சு நாங்கள் ஷாட்கன் எஃபெக்ட் மாதிரி மற்ற கிராமங்களுக்கு அதையே செய்யலாம். இதுக்கு வந்து செரண்டிப் நிறுவனத்தினரும் மற்ற V4U நிறுவனத்தினரும் தான் இணைந்து செயல்படுகின்றீர்கள். நீங்கள் சொன்னீர்கள் தொடர்ந்தும் வேறு தொண்டு நிறுவனங்களையும் இணைத்து உங்களோட வேலைப்பாடுகளை முன்னெடுக்க இருக்கிறீர்கள் என்று. வேறு என்ன நிறுவனங்கள் இணைய இருக்கின்றன? எனக்கு தெரிந்தும் அதற்காக நான் திலகா அவர்களை இங்கு வரும்படி அழைக்கின்றேன். அவர் தான் இந்த ஒத்துழைப்பு என்று நாங்கள் எல்லாரும் ஒரேமிக்க வேலை செய்ய, நாங்களும் இதை பற்றி கதைத்தோம். ஆனால் அவர் தான் அந்த முதல் படியை எடுத்து வைத்தார். சேரிட்டிஸை ஷி வாண்ட் டு கொலாபரேட் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து வேலை செய்ய வேண்டும் என்று. இப்போ வர்ற 4ஆம் தேதி 5ஆம் தேதி அக்டோபர் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து V4U செரண்டிப் ஒரு பானை
நாங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க முதல்ல இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து. ஆனால் அவைண்ட என்ன இன்வால்மெண்ட் வந்து இனிஷியலி இருக்கே இல்லை, இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒத்துழைப்பு வெரி ரீசெண்ட் இனிஷியேட்டிவ். அப்போ அதால் நாங்கள் இப்போ 4-5 ஆர்கனைசேஷன் சேர்ந்து இப்போ கான்சர்ட் வந்து செய்கிறோம். 4th and 5th of October சுதா ரகுநாதன் கான்சர்ட். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் இதை நாங்கள் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணுவோம். என்ற எல்லா இவெண்ட்ஸும் கொலாபரேட் பண்ணி, அப்போ ஒன்றோடு ஒன்று ஒருத்தருக்கும் காசு கஷ்டமும் இருக்காது அல்லது ப்ரெஷரும் இருக்காது. இப்போ ஃபண்ட் ரைசிங் ஈஸி இல்லை. உண்மைக்கு இட்ஸ் அமேசிங் இவையில் எல்லாரும் செய்கிறது. என்னென்று செய்யணுமென்று எனக்கு தெரியாது. நல்லால நான் அதுக்குள்ளே இன்னும் போகவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு டிக்கெட் விற்கிறது எவ்வளோ கஷ்டமென்றது தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் எங்களோட மக்கள் வந்து மனம் வைத்தால் அதோடு அவர்களுக்கு புரிந்துணர்வு இருக்குது நிறைய. அந்த சப்போர்ட்டோடு அவையில் வந்து எங்களுக்கு கண்டினியூ பண்ணிச்சு நம்மண்டா அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் வந்து இங்கே நின்று ஓகே நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு லிஸ்ட் பண்ணி சொல்ல போகிறது இல்லை. இப்போதைக்கு நாங்கள் செய்த அப்புறம் சொல்கிறோம். ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது 25 பாடசாலை எடுத்து அதன் ஊடாக செய்கின்றோம் என்று V4 நிறுவனத்தினார் உங்களோட வேலைப்பாடுகளை அமுல்படுத்தும் பொழுது அங்கு வந்து உங்களுக்கு யார் வேலை செய்கிறார்கள்? உங்களது வேலை திட்டங்கள் அதை பொறுப்படுத்தி செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? இப்பொழுது நாங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலம்தான் எமது வேலை அவர்களுக்கு காசு அனுப்பி அவர்களுக்கு ஊடாக நாங்கள் உதவி செய்ய வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இப்போ தண்ணி உடனடி தேவை பிரச்சனை வந்த உடனே அங்கே உள்ள ஒரு தடவை சந்தித்தோம், லண்டனில் சந்தித்தோம். அவர் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அவர் இப்பொழுது லண்டனில் நிற்கிறார். அவர் மூலமாக இதண்டு அவர் இங்கிருந்து அங்கே ஆயத்தங்களை செய்து தான் இந்த தண்ணி உடனடி தேவைக்கு நாங்கள் எல்லா இடம் பவுசரில் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இவ்வளவு காலம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நான் என்ன பொறுத்தளவில் எங்களை V4Uவில் இருக்கிற மற்றவர்கள் போய் இல்லை அங்கே போகணும். எங்கள் பாட்டில் போய் அவைகளை சந்தித்து என்ன பிரச்சனை நேரம் சந்தித்து எல்லாம் GAA மீட் பண்ணி மக்களை சந்தித்து எல்லாம் செய்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ இந்த விடோஸுக்கும் கணவர் இழந்த பெண்களுக்கும் காசு கொடுக்க முதல் நாங்கள் போய் அவர்களை சந்தித்து தான் அவர்களுடைய பிரச்சனையை அறிந்து வந்து தான் செய்தோம். ஆனால் நாங்கள் போகிறது பணங்கள் எல்லாம் நாங்கள் எங்களை சொந்த பணத்தில் தான் போகின்றோம். நீங்கள் பார்க்குறவர்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் சரட்டி காசுலேயோ எந்த படங்களும் எடுப்பதில்லை. எங்கள் செலவுகள் எல்லாம் எங்கள் சொந்த காசுலேயே போய் செய்து போட்டு வரோம். ஆனால் இப்போ இனி நாங்கள் வேலை செய்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணினாரோ இந்த தண்ணியை கொடுப்பதற்கு அல்லது நாங்கள் ஒத்துழைப்பு மேடம் வேலை செய்யிக்க இப்போ செரண்டிஃபை பொறுத்தளவில் அவையில் அங்கே கணக்காக்கள் அவர்களுக்கு வேலை செய்ய இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யிக்க எங்களுக்கு அதில் ஹெல்ப் கிடைக்கும். அதே நேரத்தில் V4Uக்கு வேலை செய்வதற்கு அங்கே இருக்கின்றார்கள், ரெடியாக இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு கிராமத்தை எடுத்து அந்த கிராமத்தின் பல கூறுகளையும் டெவலப் ஆகும் பொழுது அந்த கிராமத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வது என்று சொல்லி கூறியிருந்தீர்கள். உண்மையாக அந்த கிராம தெரிவு என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஒரு கிராமத்தை தெரிவு செய்யும் பொழுது அந்த கிராமத்தை தெரிவு செய்வதற்கு பலரும் ஒரு கிராமத்தை தெரிவு செய்வதற்கான காரணத்தை கூறுவார்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், என்ன அடிப்படையில் ஒரு கிராமம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று. அவ்வாறு ஏதாவது திட்டம் இருக்கின்றதா? நாங்கள் அதை பற்றி எல்லா சேரிட்டிஸும் இருந்து இதில் என்னென்ன கணக்கு பேர் வரப்போகின்றோம். நாங்களும் செரண்டிஃப் மட்டுமல்ல, மற்ற ஒத்துழைப்பை பொறுத்தல மற்றவர்கள் எல்லோரும் வரப்போகின்றோம். ஆனபடியே நாங்கள் இன்னும் அதை பற்றி எந்த கிராமத்தில் செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்றதை பற்றி இதண்டையில் தீர்மானிக்கையில். அப்போ தீர்மானித்தது பின்பு நாங்கள் யார் இந்த வேலை திட்டத்தை தொடங்கும். V4U நாங்கள் சேர்க்கின்ற காசு V4U தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்தோம்னா நாங்கள் ஒரு பாடசாலையை கட்டுறதுக்கு V4U உதவி செய்ய போகுதுன்னா V4U தான் பாடசாலையை கட்ட போகின்றது. அதே V4 செரண்டிஃப் சொன்னார்கள்னா நாங்கள் டீச்சர்ஸை போட போகிறோம், அங்கே உள்ள இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம்டா செரண்டிஃப் சேவை. ஆனால் மக்கள் தயவு செய்து மனத்தில் ஒன்றை வைத்திருங்கோ, நாங்கள் கவர்மெண்ட் செய்கின்ற அரசாங்கம் செய்கிற வேலைகள் அவர் செய்து கொண்டு இருப்பார்கள், அதற்கு மேற்பட்ட தேவைகளைத்தான் நாங்கள் போய் பூர்த்தி செய்வோம். இப்போ எங்களை மக்களை பொறுத்தளவில் அவர்கள் இப்போ எங்களுக்கு இமெயில் வந்திருக்கு, அந்த 85 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இருந்து படிக்க கதிரமை செய்யல, புத்தகம் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை. அப்படியான ஒன்றை நாங்கள் அங்கே இருக்கிற GAயின் ஊடாக
என்ன பிரச்சனை அல்லாட்டி கிராம சேவக ஊடாக அதுகளை எல்லாம் கண்டுபிடித்து இது உண்மையா இது பிரச்சனையா இதுக்கு கட்டாயம் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலையில்தான் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றோம். என்ன சில வேலைகளை அவரவர் செய்ய வேண்டிய வேலையை அவரவர் செய்ய வேண்டும். இப்போ பொதுவாக வெளிநாட்டிலிருந்து பணம் சென்று அந்த ஒரு கிராமத்தையோ அல்லது ஒரு பாடசாலையோ அபிவிருத்தி செய்ய வேண்டுமா இருந்தால் ஒரு பல தடைகள் அரசாங்கம் மூலமாக இருந்து வரலாம், வேறு அமைப்புகள் மூலமாக இருந்து வரலாம். என்ன மாதிரியான சவால்களை அல்லது தடைகளை நீங்கள் எதிர்நோக்குகின்றீர்கள்? என்னை பொறுத்த அளவில் இப்போ எனக்கு ஒன்றும் சொல்ல அதான் நான் தொடக்கத்திலே உங்களுக்கு சொன்னான், நாங்கள் இதில் முதற்படி ஏறுகின்றோம். நாங்கள் இந்த ஏறிக்கொண்டு போகிற படியில் சில நேரம் இறங்கி வர வேண்டியும் இருக்கலாம். ஏனெண்டா அது எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்றதில் என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நாங்கள் சொல்லலாம். அது V4U பொறுத்தளவில் நாங்கள் இதில் ஒரு பிரச்சனையில் முதல் கணவரை இழந்த பெண்களுக்கு காசு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளால் அனுப்பிக்க நாங்கள் ஒரு பிரச்சனை வந்தது. அதை நாங்கள் ஓவர்கம். என்ன பிரச்சனை சொல்லலாமா? அதை உண்மைக்கு ஐ டோன்ட் நோ, இதை நான் பகிர்ந்து கொள்ளலாமோ. காசு அனுப்புறதுல தான் பிரச்சனை. அதை என்னென்னா தொகையாக பணத்தை அனுப்பிக்க அவர்களுக்கு ஒரு யோசனை வருகின்றது, இந்த பணமே இப்படி தொகையாக அனுப்புகின்றார்கள், இது வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுகின்றதா அண்டு தே வாண்ட் டு கிளாரிஃபை எவ்ரி திங் ரைட் உண்டு. அப்போ அதுகளால் ஆகையால் நாங்கள் இதில் கணக்கு தடைகள் வரத்தான் போகின்றது. நான் வரமாட்டதென்று சொல்லல. ஆனால் நாங்கள் இதுகளை எல்லாத்தையும் தாண்டி அதற்குத்தான் நாங்கள் கேட்குறோம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இப்போ எல்லாரும் உழைத்தா தான் ஒன்றை அச்சீவ் பண்ணலாம். இது எந்த வீட்டு வேலையும் இல்லை, இது வேண்ட வேலையும் இல்லை, இது மக்களுக்காக நாங்கள் செய்கின்ற. எல்லாரும் இன்றைக்கு வந்தார்கள், அவர்களோட டைமை வேஸ்ட் பண்ணி எல்லாரும் வந்து இது மக்களுக்கு செய்ய வேண்டும், எங்களை மக்களுக்கு உதவி வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதன் செய்கின்றார்கள். ஆகவே இதில் தடைகள் வரலாம். நாங்கள் அந்த தடைகளை எப்படி தாண்டி போவதென்றதுக்கு வழியையும் பார்க்க வேண்டும். இவ்வளவு வரைக்கும் நாங்கள் 20,000 பவுண்ட் இந்த ஸ்பான்சர் பாக்ஸில் இருந்து எடுக்கதாக நாங்கள் முதல் தீர்மானித்தோம். வானதி அவர்கள் எனக்கு அனுப்பிய இமெயில் நான் தொடக்கத்தில் பார்த்தேன், 20,000 பவுண்ட்ஸ் டார்கெட் அண்டு. நாங்கள் உண்மைக்கு இப்பொழுது 5,200 பவுண்ட்ஸ் தான் அவர்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். தீப நேயர்களே, தயவு செய்து உங்கள் பாக்கெட் வழியே ஒரு கையை விட்டு உங்கள் கிரெடிட் கார்டை எடுத்து தயவு செய்து mydonate.bt.com/events/V4U/177870 இந்த வெப்சைட்டு இதில் போய் எங்களுக்கு உங்கள் பண உதவிகளை தந்து உதவுமாறு வேண்டிக்கொள்கின்றோம். அத்துடன் வெளிநாடுகள் இருக்கும் வேறு சேரிட்டி நிறுவனங்களும், எத்தனையோ சேரிட்டிகள் வெளிநாடுகளிலிருந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்ய இப்படியான திட்டங்களுக்கு உதவி செய்ய விருப்பமெண்டா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்பவும் உங்கள் எல்லோரையும் உள்வாங்கி வேலை செய்யத்தான் இருக்கின்றோம். இதன் முக்கிய நோக்கமே, ஒத்துழைப்பின் முக்கிய நோக்கம் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். ஒன்று நாங்கள் ஒரு ஃபேமிலியை எடுத்தாலும் ஒன்றை அச்சீவ் பண்ண வேணுமெண்டா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேணும். அதேபோல் நாம் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தால் நாங்கள் அடைய வேண்டியதை அடையலாம் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய நோக்கம். அப்படித்தானே நேயர்களே? V4U நிறுவனத்தினாரும் மற்றும் சரண்டிப் சில்ட்ரன்ஸ் ஹோம் நிறுவனத்தினாரும் இணைந்து நட பாதையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதனூடாக பெறப்படும் பணத்தை கொண்டு வன்னியில் இருக்கின்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேயர்களே, இப்பொழுது நாம் V4U நிறுவனத்தினரது செயற்பாட்டாளர் ஒருவரோடும், அதைவிட சரண்டிப் நிறுவனத்தினார் ஒருவரோடும் மற்றும் இதனை இணைத்து செயற்படும் இன்னொருவரோடும் நாங்கள் உரையாடினோம். அவர்களது கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். நேயர்களே, உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து இந்த தொண்டு நிறுவனத்தினை மேலும் மேலும் முன்னேற்றி அதனூடாக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீவ நிறுவனத்தினாரும் உங்களை கேட்டுக்கொண்டுகின்றார்கள். இத்துடன் இந்த கலந்துரையாடலை முடித்துக்கொண்டு நாம் நடைபாதை யாத்திரை மேற்கொள்ளுகின்றவர்களை எடுக்க இருக்கின்றோம். அவர்களது காணொளிகளையும் நீங்கள் நேர்கள் இப்பொழுது பார்க்கலாம்.
we are also meeting children who are also working together for bright nations. They also collected fund for the V4U the institutions. They are also partly involving in supporting people who are affected by war and all they are suffering in day-to-day life. So just we want to talk the children who are also involving in this work. So hi, hello. Hello. Hi, hello. Hi. So I heard that you are collecting £1,000. So how do you feel in collecting money and supporting people? I'm really grateful for whoever's just donated all of this money to me, and I'm really happy that I've got loads of money to help people rehabilitate their lives, and yeah. So could you please explain your experience in collecting money for helping people? Well, I'm just really happy. I'm just overjoyed. It's people just constantly donating money every day, and loads of people giving like £150, £50, and it's just great. I'm just so happy for everybody. So were you collecting money from Tamils, or are you collecting from other ethnic groups as well? For example, say from other your friends from other ethnic groups. I was collecting from Tamils, and also I collected quite a lot of money from Christians, from my school friends and teachers, and so yeah. So how do you feel? I feel really happy as well for the Sri Lankan people when they get the money and they rebuild their lives, really. Have you ever visited Sri Lanka or war-affected area? I've visited a few times, but I've visited like one place where there's like so many people on the streets and crying and all that. Are you going to continue this sort of activities in future, or so what's your future plan in helping people? I plan to help people in the future in Sri Lanka as well, and I plan to make their lives a much better place. Thanks for joining Tibo. நேயர்களே, V4U நிறுவனத்தினார் தமது நடைபாதையை முடித்துவிட்டு எங்கு ஆரம்பித்தார்களோ அங்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் ஒன்று கூடி தமது உணவுகளை அருந்தி கொண்டிருக்கின்றார்கள். சிறுவர்கள், பெரியோர்கள், முதியவர்கள் என பலரும் இந்த நடைபாதையில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். சிறியவர்களை அழைத்து செல்வதற்கு பெரியவர்கள் தமது உதவிகளை வழங்கி அவர்களை பாதுகாப்பாக தாம் எங்கு ஆரம்பித்தார்களோ அங்கு கொண்டு வந்து கூடியிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த நடை பயணத்தில் பங்கெடுத்த ஒரு குழுவினரை இப்பொழுது காண்கின்றீர்கள். அவர்களை தொடர்ந்து இன்னும் பலர் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் இங்கு வந்து கூடிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது இறுதியாக ஒரு குழு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். சிறியவர்கள், இளையவர்கள் என அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு சிலரை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். You participate in walking, so how do you feel to be part of V4U? It feels really good because there were quite a few people here today, and to be part of that was really good feeling. So do you know how did you get together for what purpose? Could you please explain about it? It was for the charity for children in Sri Lanka and for the projects that V4U are doing.
and we felt good to be part of that. So I heard that you also raising fund to help people. So what sort of difficulties you face, or how are you success in collecting fund? Well, loads of people are really supportive of this charity. I mean, it's for a really good cause. So yeah, they are supportive. How do you feel? I feel really good as well because it's a good day and everyone's gone to work, so it's good for us as well. But to know that the money has gone to everyone else in Sri Lanka for education and good needs, it feels really good for us as well. So yeah. Are you planning to be part of V4U, or are you planning to continue this sort of activities in future? We plan to continue loads of charities in future and take part because this time it felt really good, so we want to take part more. Yeah. Did you ever visit in Jaffna or Sri Lanka? When we were really little, but no, not recently. But Are you planning to go to Sri Lanka or to see people? I think in the future years we are going to see people and how our money has benefited people and how we can help more to other people. Yeah. Thanks a lot. Thank you. Thank you. So we are meeting Aaron. Aaron also participated in walking before you. Just I want to ask, so what is the purpose of walking today for V4U? Well, obviously it's to raise awareness for the V4U charity and also to raise money for their causes to help people affected by the Sri Lankan Civil War. But I think one of the really unique things about having a walk as opposed to any other type of meet, it's a good opportunity to spread the message. For example, as you're walking along with the banner, sometimes people will stop you and ask what you're kind of running for or walking for. And also, for me and my family, we don't usually do these kind of charity runs and walks, so it's also a good opportunity to get out your comfort zone and meet new people who also have similar philosophies and interests and are willing to help the same cause. So do you think that you can achieve what you plan initially by walking, by doing this sort of activities? Well, obviously, if you want to make change doesn't happen overnight. It's a very slow process. But I think bit by bit, hopefully we'll get there. It sounds like they were very ambitious with their target of how much money they wanted to raise, but everybody seems to have contributed. And people are also who are not from Sri Lankan or Asian background have also kind of given their support in V4U's causes as well. So if that's the case, I just think it's a case of spreading the message and bit by bit raising the money, raising the awareness, and hopefully we'll be able to make a difference in the long term, not the short term. So are you planning to participate in this sort of activities in the future? Absolutely. Not just walks, but hopefully if there are any sporty competitions or anything else. More than anything, it's also just a good chance to meet other people who you wouldn't otherwise meet. So yeah, I had a really great time today actually. Thanks, Aaron. Thanks. Thank you. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்தது V4 நிறுவனத்தினாரும் மற்றும் செரண்டிஃப் சில்ட்ரன்ஸ் ஹோம் நிறுவனத்தினாரும் இணைந்து நடைபாதை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடைபாதையினூடாக குறிப்பிட்ட ஒரு பணத்தினை சேகரிப்பது என்பதுதான் இந்த நடைபாதையின் நோக்கம். இதனூடாக மக்களுக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இங்கே மிகையாக காணப்படுகின்றது. நேயர்களே, நீங்கள் இதுவரை அந்த நிறுவனத்தினரின் முக்கிய நபர்களோடும் அந்த நடைபாதை யாத்திரையின் சில காணொளிகளையும் நேரடியாக கண்டு களித்தீர்கள். நேயர்களே, உங்களது உதவிகளை அவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்து அவர்களது நிறுவனத்தினரையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதில் உங்களது உதவிகளையும் வழங்குங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினை இப்பொழுது நாம் முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.